மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது பேசு பொருளாவே மாறி இருக்கு. அது என்னன்னா தனிப்பட்ட விமர்சனமா அதிகரிச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த விமர்சனங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆரம்பத்துல கலைஞர் அவர்களை சிறையில வச்சிருந்தாரு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்போ நேற்றைக்கு கொரோனா காலகட்டத்திலேயே முதலமைச்சர் போய் சேர்ந்திருக்க வேண்டியவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரைக்குமே ரொம்ப கொச்சையா பயன்படுத்துறத பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியல் களத்துல விமர்சனங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக ஒருத்தர் மீது ஒருத்தர் விமர்சனங்கள் வச்சுதான் தீரணும். அது வேறு. ஆனா நீங்க சொல்றது இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனங்கள் அப்படின்னு தான் பாக்குறோம் நாம. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியான விமர்சனம். அது ஒன்றும் தனி மனித விமர்சனம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக ஆனார், அது எப்படின்றத அவர் விளக்கி சொல்றாரு, அவ்வளவுதான். இது இந்த தேர்தலில் கிடையாது, கடந்த தேர்தலையும் அவர் இதை தான் பண்ணாரு. இதே விமர்சனத்தை வைத்தார். அதே மாதிரியான போட்டோவை தான் அவர் காட்டினார். அந்த போட்டோவை அந்த தேர்தலில் காட்டின அதே போட்டோவை தான் இந்த தேர்தலையும் காட்டினார். இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல மக்கள் நேயர் விருப்பமா அவங்களே கேட்கிறாங்க அந்த படத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ அரசியல்ல பழனிசாமி யார் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரு, சொந்த கட்சியில இருக்கவங்களுக்கு, தன்னை வளர்த்து விட்டவங்களுக்கே எப்படி அவர் துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறத தான் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அதை சொல்றாரே தவிர இல்லாத பொல்லாததெல்லாம் அவர் எதையுமே சொல்லல. இது இது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இது எடப்பாடி பழனிசாமி சசிகலாமா காலில் விழுந்தது யாருமே பார்க்கலையா தமிழ்நாட்டுல? இல்ல இவர் முதல்ல இந்த போட்டோவை காட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிச்சா? இல்ல அது லைவ் இல்ல, அது இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஏதோ இல்லாத ஒன்ன பேசிட்ட மாதிரி அவரு துள்ளிட்டு இருக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் அப்படி. பாஜக கூட சேர்ந்துட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தகுதியை இழந்திருக்கிறார், அவ்வளவுதான். எந்த விமர்சனத்தையும் அவரால் இங்க ஆக்கப்பூர்வமா வைக்கவே முடியாது. நீங்க முதலமைச்சர் அவர்கள் குறித்து அவர் பேசிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய ஒரு தடித்த வார்த்தை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு முதலமைச்சர் யாரோ ஒருத்தருங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுல இருந்து அங்க இருக்கிற ஒரு அரசியல் அறிவே இல்லாத ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் பேசினாங்கன்னா அது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனா தமிழ்நாட்டில் நீங்க முதலமைச்சரா 4 ஆண்டுகளுக்கு மேல நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கீங்க. இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு இன்னொரு நிழல் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பதவியில இருக்கிற நீங்க எப்படி இப்படி தரம் தாழ்ந்து போய் நீங்க பேசுறீங்கன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதை விட என்னன்னா, என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க மக்கள் அப்படின்னா, ஓகே இவருடைய தகுதியே இவ்வளவுதான் போல, இவருடைய தரமே இதுதான் போல இருக்கு, இவ்வளவு நாள் அவர் இருந்தது வேஷம், இப்ப அவர் பேசுறதா உண்மையான எடப்பாடி பழனிசாமியோ அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இப்போ முதலமைச்சர் அவர்கள் வைக்கிற விமர்சனங்களும் அரசியல் ரீதியாக தான் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இவர் தான் எடப்பாடி தான் அதை தனிமனித விமர்சனமாக அவர் மாற்றுகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை கழக தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் வைத்திருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இது பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? ஜெயலலிதாவை 72 நாட்கள் நீங்க அப்போலோவில் அரெஸ்ட்ல வச்சிருந்தீங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்சது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்ல என்ன பிரச்சனைனால அவங்க அப்போலோவில் அட்மிட் செய்யப்பட்டாங்க, அது என்ன எதுவுமே தெரியாது வெளி உலகத்துக்கு. இவங்களா தான் சொன்னாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா சாம்பார் இல்லாம சாப்பிட்டாங்க, அம்மா ஜூஸ் குடிச்சாங்க, இதெல்லாம் இவங்களே தான் சொன்னாங்க. 2 கோடி ரூபாய்க்கு என்ன சாப்பிட்டதா பில்லு வேற கொடுத்தாங்க வெக்கமே இல்லாம. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. கேட்டா சிசிடிவி எதுவுமே ஒர்க் பண்ணலன்னாங்க. அது எப்படி அங்க அந்த பகுதியில மட்டும்
மட்டும் சிசிடிவி வந்து வேலை செய்யாம போச்சு. அதே மாதிரி கொடநாடுலயும் பல நேரங்கள்ல சிசிடிவி வேலை செய்யறது இல்லை இவங்களுக்கு. அப்போ இவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது அழுக்குகளை, ஒரு அசிங்கத்தை எல்லாம் வந்து தன் கூட வச்சுக்கிட்டு இவர் எப்படி இப்படி பேசுறாரு? கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் எப்ப வந்து அவர் வீட்டில் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் இருக்குங்க. நீங்க எடுத்து பாருங்க. அன்றன்றைக்கு முரசொலி மட்டும் கிடையாது, நீங்க முரசொலியை கூட விடுங்க, அது வந்து அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை, சரி அதுல அப்படிதாங்க போடுவாங்கன்னு கூட நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அன்றைக்கு வந்து இருக்கிற நாளேடுகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது நடந்த ஒவ்வொன்றையும் வந்து எல்லா பத்திரிகைகளையும் நீங்க செய்திகளா பார்க்க முடியும். எத்தனை தலைவர்கள் வந்து பார்த்தாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த பிரதமர் மோடி வந்து பார்த்தாரு இல்ல, எல்லா பாஜக தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அவர்கள் யாராவது ஒருத்தராவது ஜெயலலிதாவை பார்த்தாங்களா? இல்ல பார்த்தவர்களே பார்த்தார்களா? அதையாவது வந்து சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. ஆனா கலைஞர் அவர்கள் வந்து தினமும் இவரை சந்திக்கிறாங்க, தலைவர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. கட்சியினுடைய தொண்டர்கள் வீட்டு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க, வந்து பாக்குறாரு. வெளியில வந்து பார்த்துட்டு அந்த இப்போ அந்த வீடியோ வந்து இதுல வந்துட்டு இருக்குங்க. அதுல அவருடைய அந்த முகம் வந்து சிரிக்கிறத பாக்குறீங்களா நீங்க? அதுல கைய வந்து உயர்த்தி உதயசூரியன் காட்டி இப்படி பண்றாரு அவங்களுக்கு. அப்படியே அந்த முகத்துல தொண்டர்களை பார்க்கும்போது வர்ற ஒரு மலர்ச்சி இருக்குல்ல, அவருடைய அந்த சிரிப்பை பார்க்க முடியுது அந்த முகத்துல. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அறிவாலயத்துக்கு வர்றாரு, அங்கிருந்து வந்து முரசொலிக்கு போகணும்னு விரும்புறாரு, முரசொலிக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்கெல்லாம் எந்தெந்த இடமெல்லாம் அவருக்கு பிடித்தமான இடங்களோ அங்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு பேப்பரை கொடுத்து, வழக்கமா வந்து அவர் அட்டை, தேர்வு அட்டை இருக்குல்ல, பரீட்சை அட்டை இருக்குல்ல, அதுலதான் தலைவர் எழுதுவார்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வு அட்டையில ஒரு பேப்பரை வச்சு கொடுத்து, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு விருப்பமானதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தலைவரினுடைய தொடக்கம் எப்படி வந்து பதிவு செய்யப்படுமோ அதே மாதிரி அவருடைய நிறைவும் வந்து எப்படி அதை வந்து நிறைவு செய்கிறார் அவருடைய வாழ்க்கையை அப்படிங்கிறதையும் வந்து பதிவு செய்ய வேண்டியது முக்கியம். அப்ப எழுத சொல்லும் போது அவர் எழுதின ஒரே ஒரு சொல், ஒற்றை சொல் அப்படின்றது அண்ணா அப்படின்ற ஒரு சொல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து அண்ணாவை தன்னுடைய இறுதி காலம் வரை, தன்னுடைய நினைவு தப்புற வரைக்குமே வந்து அவர் என்ன பண்றாருன்னா அண்ணான்றதா அவருடைய உயிர் மூச்சா இருந்துட்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி பேசுறதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி நாக்கு வந்து கூசலையான்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அண்ணா பேரை வந்து உங்களுடைய கட்சி பேர்ல வச்சுக்கிட்டு அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்கிற எடப்பாடி கலைஞர் அவர்களை பற்றியோ அல்லது கலைஞர் அவர்களை கொண்டாடி தீர்த்த மகன் யாரு? மு.க. ஸ்டாலின். நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே அப்பெல்லாம் சொன்னாங்க, ஐயோ இப்படி ஒரு மகனா, இப்படி ஒரு மகன் ஒரு தலைவருக்கு கிடைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ அப்படிப்பட்டவரை அவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு நினைவிடத்துக்கான அவரை வந்து அடக்கம் செய்வதற்கான இடத்தை கூட மறுத்த ஒரு என்ன சொல்றது கயவன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே அது ஒரு பெரிய வார்த்தையா கூட இருந்துட்டு போட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து நீங்க நினைவிடம்கான ஒரு இடத்த கூட நீங்க மறுத்துட்டீங்க. நீங்க எப்படி வந்து இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்கு? தன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இல்லை, இப்போ இந்த கேள்வியை ஆராசாவை பார்த்து தான் கேட்கணும். ஏன்னா இதை சொன்னதே ஆராசாவோட ஒரு ஆடியோல இருந்து வந்தது தான் எடப்பாடி வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது ஆராசா தான் சொன்னாருன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்களா? நீங்க ஏதாவது அதுக்கு வந்து ஃபாரன்சிக் கொடுத்து ஏதாவது ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க? அதுவே ஒரு ஏஐ வீடியோன்றத சொல்லி அவர் வந்து அந்த யார் அந்த வீடியோ வந்து பரப்புனாங்களோ அவர் மேல மாரிதாசா யானோ ஒருத்தன் அவர் மேல வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு, சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது முழுக்க ஏஐல சித்தரிக்கப்பட்ட வீடியோங்கிறத ஆராசா தரப்புல தெளிவா சொல்றாரு அவரு. அப்புறம் எப்படி வந்து திரும்ப அதை வந்து அவர் பேசினாருன்னு எப்படி சொல்றீங்க? அதுவே முதல்ல தப்பாச்சே. சொல்றது எடப்பாடி பழனிசாமி. அததான் சொல்றேனே. அவருக்கு இதே எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தல்ல என்ன சொன்னாரு? இதே ஆராசா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டாரு சொல்லி ஓட்டு கேட்டாரா? அதாவது அவங்க அம்மாவை பத்தி இவர் என்ன பேசினாரு, அவங்க அம்மாவை பத்தி பேசல. இவர் சொன்ன கான்செப்ட் அப்படின்றது வேற, இவர் சொன்னது வேற ஒரு பொருள்ல அவர் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு இது கிடையாது, திறன் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. சோ அப்படிப்பட்டவருக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு தரமான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம தர வேண்டியது இல்லை. ஏன்னா அதை அவரால் புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்காம தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஐயோ எங்க அம்மாவை அவர் வந்து தப்பா பேசிட்டாருன்னு அப்போ வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அதே எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு ஏஐ வீடியோ ஆடியோ இதை வந்து வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டாரு, அதனால நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு இவ்வளவு பெரிய தலைவர், அது உண்மையிலேயே வந்து அது உண்மையான வீடியோவா என்ன அப்படிங்கிறத பார்த்தோ அல்லது அது தெரிஞ்சதுக்கு அப்புறமோ நீங்க பேசியிருக்கணும்ல. இவங்களுக்கு என்னன்னா இப்போதைக்கு கையில ஏதாவது ஒண்ணு சிக்காதா, அதுதான் இவங்களுடைய விஷயமே. ஏன்னா ஆர்கே நகர்லயே வந்து நீங்க என்ன பாத்தீங்க, அம்மாவோட சவப்பெட்டியை வச்சு ஓட்டு கேட்ட கேடுகட்ட கூட்டம் தான் இந்த எடப்பாடி கூட்டம்.
அப்ப அவங்க எதை வேணா செஞ்சு ஓட்டு கேட்பாங்கல்ல, எதை வேணா செய்வாங்க. அதுவும் சேர்ந்திருக்கிறது பாஜக கூட. அப்ப எந்த எல்லைக்கும் போறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டாரு. அதெல்லாம் அவர் வந்து எப்பவோ தொடச்சு போட்டாச்சு எல்லாத்தையுமே. இனிமே என்ன சொல்லுவாங்க, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறமா முக்காடு எதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. இப்போ நீங்க பேசும்போது கலைஞர் அவர்களுக்கு வந்து மெரினால இடம் கொடுக்கலன்னு சொன்னீங்க. காமராஜருக்கும் ஜானகி எம்ஜிஆருக்குமே மெரினாவுல இடம் கேட்டு கொடுக்கப்படல திமுக அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. யார்? அதே எடப்பாடி பழனிசாமி. ஐயோ, அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க. சரியா? அதாவது இந்த சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம் படிச்சவருக்கு அப்படியே வரலாறு வந்து நிரம்பி வழியுது. அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய வரலாறும் தெரியல, சொந்த கட்சி வரலாறும் தெரியல. சரியா? ஜானகி அம்மையாருக்கு வந்து இடம் கொடுக்கல மெரினாவில் அப்படின்னு சொல்றாருல அவரு. யாராவது கேட்டாங்களா ஜானகி அம்மையார் மறைந்த போது இந்த மாதிரி அவங்களை அடக்கம் செய்யறதுக்கு எங்களுக்கு மெரினாவில் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. சரியா? அன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? ஜெயலலிதா. ஏன்னா அம்மையார் ஜானகி அம்மையாரினுடைய மறைவுக்கு முன்னாடியே அந்த கட்சி ஒன்னா சேர்ந்துருச்சு. ஜெயலலிதா வந்து பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க. அன்னைக்கு பொதுச் செயலாளராக அதிமுகவுக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய அதிமுகவினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய மனைவி ஜானகி அம்மையார் இறந்துட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணணும்னாங்க, அவருடைய நினைவிடத்துக்கு பக்கத்துல நாங்க அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்களா? கேட்கல. இதை யார் பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த திரு கடம்பூர் ஜனார்த்தனம் அவர்கள் தி இந்து தமிழ் திசையில வந்து பதிவு செய்யறார். சரியா? முதல்ல ஜானகி அம்மையார் இறந்த ஆண்டு தெரியுமா எடப்பாடிக்கு? இல்ல அவங்க முன்னாள் முதலமைச்சர், ரைட்டு, எவ்வளவு நாள் முதலமைச்சரா இருந்தாங்கன்னு தெரியுமா அவருக்கு? 23 நாட்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, இடைக்கால முதலமைச்சராக இருந்தாங்க ஜானகி அம்மையார். சரியா? அவங்க இறந்தது வந்து 1996 மே 19ஆம் தேதி அவங்க இறந்தாங்க. இதெல்லாம் ஏதாவது தெரியுமா இந்த எடப்பாடிக்கு? சும்மா அள்ளி விட வேண்டியது. சரி, கடம்பூர் ஜனார்த்தனம் தான் நீங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கல, ரைட்டு. ஏன்னா கடம்பூர் ஜனார்த்தனம்னு ஒருத்தர் நம்ம கட்சியில அவைத்தலைவரா இருந்தாரு அப்படிங்கிறது கூட இந்த எடப்பாடிக்கு தெரியாது. அதுதான் உண்மை. கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்ப கடம்பூர் ராஜு இருக்காருல்ல, அதே கடம்பூர்காரர் தானே, கேட்க வேண்டியது அவர்கிட்ட சொல்லி வரலாறு கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு? காமராஜருக்கு மெரினாவில் இடம் கொடுக்கல. அதாவது இவங்க இந்த சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாங்க, இவங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சி போயிடுவேன்டான்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பொய்யா பேசிட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு நாம எல்லாம் உட்காந்து விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், உண்மையை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். இதே வேலையா போச்சு இவங்களுக்கு அப்படின்றதான் தோணுது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது காமராஜர் அரங்கம் இருக்கு இல்லையா தேனாம்பேட்டையில, அங்கதான் அவருடைய உடலை எரியூட்டுவதற்கு அந்த கட்சி முடிவு செய்தது. காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சிச்சு, கட்சியே முடிவு செஞ்சிச்சு. சரியா? ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு, இல்ல அவர் வந்து ஒரு பெருந்தலைவர், அவரை வந்து ஒரு கட்சிக்கான இடத்துல நீங்க கொண்டு போய் இது பண்ணாதீங்க, ஒரு பொது இடத்துல அவரை வந்து எரியூட்டி அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி காந்தியாரினுடைய மிக நெருக்கமான, காந்தியாருக்கு பிடித்தமான ஒரு சீடர் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ்ல. சோ காந்தியாருக்கு பக்கத்துல காந்தி மண்டபத்துல அதுக்கு பக்கத்துல ராஜாஜிக்கு இந்த பக்கம் காமராஜருக்கு நான் வந்து இது பண்ணி தரேன், அங்க அவரை வந்து அடக்கம் செய்யலாம் சொல்லி அங்க அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டலாம் சொன்னது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சரியா? இது யார் பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அன்றைக்கு காமராஜர் அவர்களோடு காங்கிரஸ் கட்சியில் மிக மிக நெருக்கமாக இருந்தவரும் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவருமான ஐயா பழநெடுமாறன் அவர்கள் பதிவு செய்யறாங்க. இல்ல, ஐயா பழநெடுமாறன் காங்கிரஸ் கட்சியில காமராஜரோட இருந்தாருங்கிறதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல, காமராஜருக்கு ஒரு நினைவில்லம் வந்து திருமலை சாலையில இருக்கு சென்னையில, தியாகராய நகர் பக்கத்துல, அதாவது தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது. ஆனா எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறத என்ன வேணா அடிச்சு விடு அப்படின்ற ரேஞ்சில பேசுறதுக்கு இவரெல்லாம் எதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்? அதாவது எதுக்குமே லாயக்கில்லை, அரசியலுக்கே லாயக்கற்ற ஒருத்தராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் வரலாறு தெரியாதவங்க ஒரு பாமர மக்கள் பேசினா பரவாயில்ல, இல்ல புதுசா அரசியலுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க பேசினா கூட பரவாயில்லைங்க. நீ அடுத்ததான் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு ஒரேடியா அழிக்கணும்ன்ற முடிவோட கூட இருக்கீங்க நீங்க. ஆனா வரலாறே தெரியலையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரம் இல்லாம பேசுறாரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம்.
ஆனா அதே தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பேசுறாரு. பால்டாயில் பழனிசாமின்னு கூப்பிடுங்க, காலுக்கு கீழே தேடினாங்க, சசிகலாவோட முட்டியை தேடினாங்க, நான் தப்பா சொல்ல நீங்க அப்படின்னு நினைச்சா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது எல்லாமே தனி மனித விமர்சனம் இல்லையா? இல்லைங்க, அதாவது பால்டாயில்ன்ற வார்த்தையை வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்ல பயன்படுத்தல. அவர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவர் ஒரு விமர்சனம், அவர் தனி மனித விமர்சனம் தாக்குதல் நடத்துறாரு. அதை வச்சுதான் இவர் அதையே வச்சு என்ன சொல்றது இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சினிமாவில எல்லாம் அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுத்து கொடுக்குறாரு பாயிண்டா. எடுத்து கொடுக்குறாரு, பேசுங்கன்னு எடுத்து கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னை விமர்சித்தால் தன்னை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படின்றது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணமா கூட இருந்திருக்கலாம். அப்படியாவது என்னை பத்தி பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் சசிகலாமா காலை தேடி விழலையா? அதுல விழுந்தாரு தானே. பக்கத்துல உட்கார்ந்து இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஜெர்க்காகி எந்திரிச்சு நின்னாரா இல்லையா? அப்படி இதுவரைக்கும் யாராவது அந்த மாதிரி தடால்னு விழுந்து பார்த்திருக்கீங்களா? அது வந்து ஆக்சுவலா ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல தடால்னு வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது வந்து என்னன்னா தெரியும் அந்த அம்மாவுக்கு இவன் காலில் விழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தயாரா இருப்பாங்க. ஆனா அங்க பாவங்க அவர், நீங்க அந்த வீடியோ திரும்ப எடுத்து பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசனோட ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. மனுஷன் அரண்டு போயிட்டாருங்க, அப்படி பயங்கரமா ஜெர்க் ஆயிட்டாரு. விழுந்த உடனே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கீழே என்னது சொல்றது, உண்மையா அது பர்பி தேடுற மாதிரி தான் இருக்குது. நீங்க பாருங்க, ஏதோ கீழே விழுந்துட்டா நம்ம எப்படி வீட்டுல வந்து இப்படி தொலைவோம், தேடுவோம்ல, அப்படிதான் அவர் தேடிட்டு இருக்காருங்க. எங்க அந்த அம்மா காலை தேடுறாருன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் இல்லாதது எதுவுமே சொல்லிடலையே. அது என்ன விஷுவல் இருக்கோ அதை தான் சொல்றாங்க. ஒன்னு இட்டுக்கட்டிலாம் ஒன்னும் பேசிடல. அதுக்கப்புறம் அந்த அம்மா சசிகலா அம்மா வந்து அவர் காலில் விழுந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட நாடகமா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வர்றாங்க, பக்கத்துல வந்து அங்க நின்றுட்டு இருந்தவர் அப்படி இழுத்து தோல்ல கை போட்டு தட்டி கொடுக்குறாங்க. அவர் அப்படியே இப்படி வந்து இப்படி நிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அது விஷுவல்ல இருக்கிறது தானே, ஒன்னும் இல்லாததெல்லாம் ஒன்னும் பேசிடலையே. இல்லாதது பேசிடல அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா இவரை வந்து நம்ம இந்த ஒரு விமர்சனத்தை சொல்றோம். இல்ல அப்படின்னா பாஜகவோட அடிமைன்னு சொல்றோம். இல்ல அப்படி இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா போனோம்னா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும், இந்த ஒரு டேக் மட்டும் தான் எடுத்து வைக்கிறோம். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? இதை தாண்டி எவ்வளவு பேசுறாங்க திமுகவினுடைய வேட்பாளர்களை நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, என்னென்ன திட்டங்கள் நாங்க இது வரைக்கும் செயல்படுத்தி இருக்கோம். திராவிட மாடல் முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அந்த திட்டங்களினுடைய அடுத்த கட்ட நீட்சியாக தான் 2.0க்கு நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம். 50 தலைப்புகள் இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள். 50 தலைப்புகளுக்கு கீழே வாக்குறுதிகள் 524 வாக்குறுதிகளை நாங்க கொடுத்திருக்கோம். அச்சிட்டு புத்தகமாக கொடுத்திருக்கோம். இதை ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் எடுத்து சொல்றாங்க, துண்டறிக்கைகள் போட்டு கொடுக்குறாங்க, வீடு வீடா போய் பேசுறாங்க, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே செய்யாத ஒரு கட்சினா அது ஏடிஎம்கேயும் பாஜகவும். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான தனி மனித விமர்சனங்களை மட்டுமே வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. பாஜக தரப்புல இதையே தான் பேசுறாங்க. இவர் எச் ராஜா வந்து உடம்பு சரியாகி வெளியில வந்துட்டாரு, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும், அப்பதான் வந்து அரசியல் களமும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு. அவர் என்ன சொல்றாரு, வந்து சமச்சீர் கல்வியை வந்து கோபாலபுரம் வீடு தான் வந்து மூடு விழா நடத்திருச்சு. என்னையா இது, இப்ப சமச்சீர் கல்வி நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மூடு விழா நடத்தணும்னு நினைச்சது யார் தெரியுமா? ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மையார் தான் அவரோட ஆட்சி காலத்துல சமச்சீர் கல்விக்கு மூடு விழா நடத்தணும்னு நினைச்சாரு. ஏன்னா இது கலைஞர் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமச்சீர் கல்வியினுடைய புத்தகங்களை எவ்வளவு அடித்தல் திருத்தல் கிழிச்சி ஒட்டி பின்னாடி இருக்கிற திருவள்ளுவர் படத்துக்கே அந்த அம்மா ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. காந்தம் நீங்க படிச்சிருப்பீங்க, லாடகாந்தம் சட்டகாந்தம்லாம் படிப்போம் நாம இல்லையா? அது வந்து யூனிவர்சலாவே அதனுடைய கலர் எப்படி இருக்கும்னா கருப்பும் அந்த சிவப்பு கலர் பார்டர் அதுல இருக்கும். அது கருப்பு சிவப்புன்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு அதுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுச்சு. ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள் வந்து நீங்க ரெட் இருக்கும், மேல வந்து அதுக்கு ஒரு அவுட்லைன் பிளாக்ல கொடுத்திருப்பாங்க, அது கருப்பு சிவப்பு, அதுக்கு அடி ஸ்டிக்கரு. இப்படி எல்லாம் அந்த சமச்சீர் பாடத்திட்டத்துல இருக்கிற அந்த பாட புத்தகங்களை கிளின்னு கிழிச்சு போட்டவங்க தான் ஜெயலலிதா. இதை எதிர்த்து அந்த அம்மா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றமே தலையில குட்டு வச்சு அனுப்பிச்சிச்சு. அந்த காந்தம் இதுல கருப்பு சிவப்பு. ஆமா, அதாவது அந்த அம்மாவோட என்ன சொல்றது, அது வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அம்மாவுக்கு தான் பொருந்தும். அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அத கடைசியில என்னாச்சு, நீதிமன்றத்துக்கு போனாங்க சமச்சீர் கல்வியை எதிர்த்து. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நீதிமன்றமே குட்டு வச்சு அனுப்பிச்சிருச்சு. இப்ப அந்த சமச்சீர் கல்வி தான் நடைமுறையில இருக்கு.
பிள்ளைகள் வந்து அவ்வளோ நான் சமச்சீர் கல்வி நடைமுறைக்கு வந்த புதுசுல சில பள்ளிக்கூடங்களுக்கு நேர்ல போய் நான் வந்து பார்த்திருக்கேன் அரசு பள்ளிகள்ல. அவ்வளோ அழகா படிப்பாங்க பிள்ளைங்க. புத்தகங்களே வந்து பெரிய பாரமாலாம் அவங்களுக்கு இருக்காது. நிறைய அட்டைகள் இருக்கும் அதுல. அதை வச்சுட்டு அப்படி குழுவா உட்காந்து படிப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிற 2-3 பிள்ளைங்க மத்த பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லி தருவாங்க. சோ இதெல்லாம் அந்த சமச்சீர் கல்வியில இருந்துச்சு. இப்பவும் இருக்கும். ரொம்ப எளிதா படிச்சாங்க பிள்ளைங்க. அப்போ இப்பவும் அந்த சமச்சீர் கல்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளு எச்சராஜா சமச்சீர் கல்விக்கு வந்து கோபாலபுரம் வீடு மூடு விழா நடத்திடுச்சு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது அரசியலா? இது அரசியலா? இது அவதூறு இல்லையா? இதுக்கு பேர் விமர்சனமா? இப்போ நீங்களும் தான் பாஜக வந்து எதுவுமே செய்யல அப்படிங்கிற சொல்றதுமே ஒரு அவதூறு தானே. ஏன்னா எடப்பாடி சொல்லியிருக்காரு, ஒரு எக்ஸாம்பிள், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து 63,000 கோடி வந்து பாஜக அரசு நிதியா கொடுத்திருக்கு. அதுவும் அதிமுக காலத்துல எடப்பாடி வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்காரு. எங்கப்பா ஒன்றும் இல்லை. இப்போ மெட்ரோ திட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய திட்டம். அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடம். ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், நீங்க வந்து ஃபுல்லா ஸ்டேட் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுட்டாங்க. இவங்க சொல்ற 63,000 கோடி இருக்கு இல்லையா, இது வந்து கடன். ஒன்றிய அரசு வந்து கடனாக வாங்கி கொடுத்திருக்குது. அதை கட்ட வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசு. இது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுதான் கட்டணும். ஆனா அது கட்டலைன்னா யார் கட்டணும்? தமிழ்நாடு அரசு தான் கட்டணும். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற phase 1 phase 2 இத்தனை வேலைகளையும் தமிழ்நாடு அரசினுடைய நிதியில தான் நடந்துட்டு இருக்கு. ஒன்றிய அரசு உண்மையிலே ஒரு 7,500 கோடியோ ஏதோ கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். மொத்தமா மெட்ரோ திட்டத்துக்காக ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வந்து அவ்வளவுதான். ஆனா இது நீங்க மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க? மெட்ரோக்கு ஒன்றிய அரசே நிதி கொடுத்திருக்குது. நீங்க கடன் வாங்கி கொடுத்ததுக்கும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இதுவும் யார் மேல சுமத்துறீங்க? நீங்க இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு மேலதான் நீங்க சுமத்துறீங்க. என்னமோ எடப்பாடி அப்படியே அள்ளி கொடுத்து 1 லட்சம் கோடியை வாங்கி கொடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு இங்க கொண்டு வந்திருக்காங்க? பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு பட்ஜெட்ல என்ன பண்ணாங்கன்னா, ரயில்வேக்கு வந்து 1000 ரூபாய் அப்படின்றது இது என்ன கணக்குன்னே புரியல. இங்க இருந்து எங்க ஊருக்கு போறதுக்கு 1300 ரூபாய் டிக்கெட் ட்ரெயின்ல. நீ பட்ஜெட்லயே வந்து ரயில்வேக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு 1000 ரூபாய் என்ற, அப்ப என்ன கேலி பண்றீங்களா நீங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு வந்து கேலியா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கு கிடையாது. எதாவது ஒன்னை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரா சொல்லுங்க? இப்ப வந்து மறுவரையறை, தொகுதி மறுவரையறையை பத்தி எடப்பாடி பழனிசாமியால வாய் திறக்க முடியுமா? மும்மொழி கொள்கை, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டீங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்க. ஆனா இங்க இருக்கிற பியூஷ் கோயல் வராரு, எல்லாரும் வராங்க. ஏன் நீங்க வந்து மேடையில பேச வேணா, உங்களுக்கு வந்து பயமா இருக்கு, அமித்ஷா வந்து நம்மளை திட்டிடுவாரோ, இல்ல வந்து அங்க போய் டெல்லிக்கு கூப்பிட்டாருன்னா முகத்தை வேற வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு வர வேண்டியது இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, கண்ணு முன்னாடி வந்து போகுதா, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், பியூஷ் கோயல் வராரு இல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லியிருக்கலாம்ல, இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, தேர்தல் நேரங்க எங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு, அதையாவது சொல்ல துணிச்சல் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே. ஆனா மதுரையில விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அப்போ திமுக தலைவர் என்ன சொல்லாரு? தைரியமா அவ்வளவு தில்லா சொன்னார் அவரு, திமுக இங்க இருக்கிற வரைக்கும் இந்தி திணிப்புக்கு இங்க இடமே கிடையாது. ஆனா கொண்டு வந்துட்டாங்க அந்த துணிச்சல் கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த கட்டமா அதற்கான போராட்டங்கள் இருக்குல்ல. சிபிஎஸ்இன்றது உங்களுக்கு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கு, கொண்டு வருவாங்க, அவங்க கொண்டு வந்திருக்காங்க, ரைட். ஆனா அதையும் நம்ம எதிர்க்கதான் செய்யறோம் நம்ம. ஆனா தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துக்குள்ள உங்களால நுழைய முடியுமா? புரியுதா? அப்போ அங்க வந்து இருமொழி கொள்கைன்ற ஒரு சட்டம் இங்க இருக்கு, அதை கேடயமா கொடுத்தது யாரு? பேரறிஞர் அண்ணா. அதை வச்சுக்கிட்டு கூட உங்களால துணிச்சலா உங்களால வந்து பேச முடியல. இப்ப இவர் எதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி இதுல வாயை திறக்க போறாரு சொல்லுங்க? இல்ல இப்ப சமீபத்துல FCRA 2026 அமெண்ட்மெண்ட் கூட எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, அதையும் அவர் கேட்க மாட்டார். அவர் மட்டும் கேட்க மாட்டாரு, நான் தான் சிறுபான்மையினரின் ரட்சகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப புதுசா, சரியா? பெரம்பூருக்கும் திருச்சிக்கும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே வந்து 2-3 தடவை போயிட்டு வராரு, அஃபிடவிட் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுல விட்டுட்டு இதுல விடுபட்டு போச்சு, இது விடுபட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையில அது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே கடன் கொடுத்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் இல்லையா, அவரெல்லாம் வந்து நான் தான் சிறுபான்மையினரின் ரட்சகன்னு சொல்லிட்டு வர்றாரு அவரு, சரியா? அவர் ஏதாவது இதை பத்தி வாய திறக்கலாம்ல? சரி, எடப்பாடி பழனிசாமியை விடுங்க, அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்துதான் திருச்சியில நிக்கிறதா வந்து சொல்றாங்க. தேர்தல்ல இருந்து தான் அவர் வந்து ஜோசப் விஜயாவே மாறுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் விஜய் தான், தளபதி விஜய் தான், நீங்க இளைய தளபதியா இருந்து அதுக்கப்புறமா நீங்க எப்படி தளபதியா எமர்ஜ் ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பட் சொல்றாங்க. சரி, ஓகே. அப்பெல்லாம் விஜய் தான். எலெக்ஷன் வரும்போது நீங்க என்னவாயிட்டீங்க? ஜோசப் விஜய் ஆயிட்டீங்க. சரி, ரைட்டுப்பா, ஜோசப் விஜய். நீங்க என்ன செய்யணும்? அதே சிறுபான்மையின கிறிஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ப வந்து ஒன்றிய பாஜக அரசு சொருவி இருக்குதே, அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா? ஏதாவது அதை எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா? இல்லையே.
எதுவுமே, ஏன்னா இந்த மொத்த டீமும் பாஜக இறக்கி விட்ட டீம். ஓகே, எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. இப்ப என்ன பாஜகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, தேர்தலுக்கு அப்புறம் வந்து தாவேகாவோட கூட்டணி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்துருச்சா, வெளிப்படையா வந்துருச்சா? இல்ல இப்போ நீங்க சொல்லும் போதுமே வந்துட்டு இது வந்து கடன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம திமுகவோட முன்னாடி வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க. அது மிகப்பெரிய தங்கமலை ரகசியம் உதயநிதி அவர்கள் கையில தான் இருக்குது. ஆனா அவரு அந்த ரகசியத்தை வெளியிடனாலுமே அதிமுக வந்து 7.5 7.5 இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்ததே. அந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்ததுனால அது வந்தது, அவ்வளவுதான். சரியா? இவருக்கு அந்த ஐடியா எல்லாம் வந்து கண்டிப்பா வரவே வராது. அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. அது ரைட்டுங்க. இப்ப 69% இடஒதுக்கீடை வந்து ஜெயலலிதா அம்மையார் உறுதிப்படுத்தினாங்கன்னா அது அவங்க வந்து உறுதிப்படுத்தல. அன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல, அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் நம்ம அதை பண்ணாங்க. அது தன்னால எல்லாம் வராது. அங்க இருக்காது, இருந்தாதான் வரும். புரியுதா? அதனால இதுக்கு எடப்பாடி கிரெடிட் எடுத்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப டூ மச். அதெல்லாம் வந்து வேற. ஆனா இந்த நீட் இருக்கு இல்லையா, அவனை என்ன சொல்லுவாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் போது தான் நீட் வந்துச்சு, அப்ப வந்து இது இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அதனுடைய வரலாறு என்னன்னு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? நீட் அப்படிங்கிறது வந்து இப்போ அதுக்கு பேரு நீட். இதுக்கு முன்னாடி அகில இந்திய நுழைவு தேர்வு, அகில இந்திய அளவில் அனைத்து இந்திய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு இருந்துச்சு. அது தமிழ்நாட்டில் எப்போ வந்து அது அந்த நுழைவுத் தேர்வு ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. எம்ஜிஆர் ஆட்சியில இருக்கும்போது தான் இங்க சுயநிதி கல்லூரிகளும் நிகர்நிலை சுயநிதி பல்கலைக்கழகங்கள் இருக்காங்களே, நிகர்நிலை பல்கலை, இதுவுமே வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் வந்து புற்றீசல் மாதிரி நிறைய வந்து உருவானது தமிழ்நாட்டுல. ஏன்னா அவர் வந்து நிறைய பேரை வந்து இது பண்ணி கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் இந்த நுழைவுத் தேர்வு, பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது வருது. இன்ஜினியரிங்க்கு, டாக்டர் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொது நுழைவுத் தேர்வு வருது. அதனால பாத்தீங்கன்னா கடுமையா பாதிக்கப்படுறாங்க கிராமப்புற மாணவர்கள், பாதிக்கப்படுறாங்க அரசு பள்ளி மாணவர்கள், பாதிக்கப்படுறாங்க ஏழை எளிய மாணவர்கள், எல்லாருமே அதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்னன்னா தொடக்கத்துல இருந்து எப்ப நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல உள்ள வருதோ, அதிமுக ஆட்சி காலத்துல, அப்பத்துல இருந்தே வந்து கலைஞர் அவர்கள் வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாரு. எடுத்து சொல்றாரு, இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, இதன் ரத்து பண்ணுங்க, நீங்க நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, +2 மார்க் அடிப்படையில எப்பவும் இது மருத்துவ கல்லூரியோ இதுவோ நம்ம வந்து சேருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கலைஞர் அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது. அதுக்கு அப்புறமா வந்து ஜெயலலிதா வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசரமாக தேர்தலுக்காக, ஒரு அரசியல் லாபத்துக்காக, அரசியல் நோக்கத்துக்காக ஒரு இதை கொண்டு வர்றாங்க, நுழைவுத் தேர்வு ரத்து அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அது நீதிமன்றத்துல நிக்கல. நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணிடுறாங்க. சோ அது வந்து இல்லாம போச்சு. ஏன்னா அவங்க கொண்டு வரணும்ன்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு எண்ணத்துல அவங்க எதையுமே கொண்டு வர மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ அதாவது அள்ளித்தளிச்ச மாதிரி ஒரு அவசர கோலத்தை கொண்டு வருவாங்க. அது சட்டத்துல வந்து நிக்காது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் 2006 தமிழ்நாடு முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வரும்போது இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அது சட்டத்தின் முன்னால் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. 2016 ஜெயலலிதா அம்மையார் இறக்குற வரைக்கும் அந்த சட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்குது. இங்க நுழைவுத் தேர்வுன்றதே கிடையாது. சரியா? இன்னொன்னு, அப்போ அந்த எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது மட்டும் சட்டத்து முன்னாடி காணாம போச்சு, நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிச்சு. அப்ப இதை மட்டும் எப்படி நீதிமன்றம் செல்லும்னு சொல்லுது அப்படின்னா, அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் துணைவேந்தர், மிகச்சிறந்த கல்வியாளர் முனைவர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை போடுறாரு கலைஞர். ஒரு குழுவை அமைத்து அதுல சட்டப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் அவர் வந்து தீர்க்கமா வந்து அதை வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் டேட்டாஸோட சேர்த்து அந்த சட்டத்தை, மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கி நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் அது செல்லுன்னு அறிவிக்குது. இதுதான் வரலாறு. சரியா? ஆனா காங்கிரஸ் பீரியட்ல நீட் அப்படிங்கிறது நுழைவுத் தேர்வு வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அது செல்லாதுன்ற ஒரு விலக்கை வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாங்கினாரு. புரியுதா? ஆனா இதை எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது வாங்க முடிஞ்சா? நீட்டுக்கு விலக்கு வாங்கி தந்தீங்களா நீங்க? முடியல. நிர்மலா சீதாராமன் எப்படியெல்லாம் வாய்ஜாலம் பண்ணி உங்களை ஏமாத்தினாங்க, அதையாவது உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா? இல்ல நீட் மசோதாவை நிறைவேற்றி நீங்க அனுப்புனீங்களே, அதை அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்களே, அது வந்து ரிஜெக்டட்னு சொல்லிட்டு, அதையாவது உங்களால புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா? அவங்க எப்படி எதுக்கு அனுப்புனாங்கன்றதே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கே ஒரு 6 மாசம் ஆச்சு. இந்த லட்சணத்துல நீங்க வந்து டிஎம்கேயே சொல்றீங்க. திமுகவினுடைய எண்ணம் வந்து நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதே கூடாது அப்படிங்கிறது தாங்க. சரியா? அதனால நீட்டை கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீட் கூடாதுன்றதுதான். ஆனா அதே இது காங்கிரஸ் அங்க ஆட்சியில் வந்திருந்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாயிருக்கும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக அதை வந்து ரத்து செய்வதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது திமுக கிட்ட இல்லை.
வேறு வழியே கிடையாது. ஏன்னா அங்க பாஜக வந்து ஒரு அராஜக ஆட்சி நடத்துற வரைக்கும் நியாயமான ஒரு நேர்மையான அரசியல் சட்டத்தின்படியான எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாது. அதை அவங்க வந்து காதும் கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. இதுதான் நிலைமை. பிரச்சாரங்கள், இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பேசு பொருளா ஒரு பக்கமா மாத்திட்டு இன்னொரு பக்கத்துல வந்து சத்தமே இல்லாம ஒரு சில வேலைகளுமே நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழகத்துல தலைமை செயலரை மாத்திருக்காங்க, முருகானந்தம் அவர்களை மாத்திட்டு எடப்பாடியோட தனி செயலாளரா இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இப்படி பாக்குறீங்க, என்ன கணக்கு இது? இதுல என்னன்னா, மேற்கு வங்கத்துல இதே மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல அஸ்ஸாம் ஆளுங்கட்சியாக இருக்கு, பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்துல தேர்தல் நடக்கிறது, புதுச்சேரியில நடக்குது. எங்கேயும் எந்த அதிகாரிகளையும் இந்த 2 மாநிலத்திலையும் மாத்தவே இல்லை. புதுச்சேரியிலையும் எந்த மாற்றத்தையும் அவங்க பண்ணல, அஸ்ஸாம்லயும் எந்த மாற்றத்தையும் பண்ணல. தமிழ்நாட்டுல மட்டும் மாத்துறாங்க, மேற்கு வங்கத்துல மாத்துறாங்க. அப்போ பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களால வந்து தேர்தலில் நேர்மையாக ஜெயிக்க முடியாது. மக்கள் யாரும் பாஜகவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவ்வளவு வந்து அவங்கள பத்தின அந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து அவ்வளவு மோசமான ட்ராக் ரெக்கார்டா இருக்கு. ஒன்று அங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது, குஜராத்ல என்ன நடக்குது, பீகார்ல என்ன நடக்குது, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு வடமாநில மக்களே வந்து விரும்புறது கிடையாது பாஜகவை. அங்கேயும் வந்து இவங்க மக்களை ஏமாத்தி தான் பாஜக வடமாநிலங்கள்லயும் ஆட்சியில இருக்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதிமுகன்ற ஒரு குதிரையை வந்து கையில எடுத்து வாடகைக்கு எடுத்தோ அல்லது வந்து சொந்தமாவோ வாங்கிட்டாங்களா என்ன நமக்கு தெரியல. ஸோ அது மேல சவாரி பண்ணி எப்படியாவது வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க வர்றாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குது. ஏன்னா அதிமுகவையே இன்னைக்கு வந்து மக்கள் ஏத்துக்கலையே. இங்க அதிமுகவையும் மக்கள் ஏத்துக்கல. அப்போ எப்படி வந்து நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்போ ஒரே வழி, எப்பவும் போல நாங்க அங்க எல்லாம் பண்ணோம்ல, தேர்தல் ஆணையம் எங்களுடைய இன்னொரு கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கிறது. எல்லா கட்சிகள் மட்டும்தான் கூட்டணி வச்சிருப்பாங்க, இவங்க தேர்தல் ஆணையத்தையே கூட்டணிக்குள்ள வச்சிருக்காங்க. அப்ப இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுல திராவிட மாடல் 2.0 அமையணும்ன்றதுதான் மக்களினுடைய முடிவு. நீங்க இன்னைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கழக தலைவர் போகும்போது பாருங்க, எல்லா மக்கள் தன்னால வந்து இது பண்றாங்க. நீங்க யாருமே வந்து நீ வா நீ வா நீ வா அப்படிலாம் வந்து கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. இதே இது எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தையும் பாருங்க, வேன்ல இருந்து அவர் கீழே இறங்குறாரா? ஒரு நாள் இறங்கி நடக்க சொல்லுங்க அவர். நான் சவால் விடுறேன், இறங்கி ரோட்ல கட்சிக்காரங்கள யாரும் கிடையாதுங்க. கண்டிப்பா எதிர்கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இருக்குல்ல, பாதுகாப்பு இருக்கு தானே, நடக்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் மக்கள் ஓடி வந்து எடப்பாடிக்கு கை கொடுத்து, ஐயா நீங்க தான் ஐயா எங்களுக்கு எல்லாம், உங்களை பார்க்கணும்னு தான் நாங்க ஓடி வந்தோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஆனா முதலமைச்சர் அவர் நடந்து வர்றாரு, அங்க இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அவங்கள பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவர் பதறிப்போயமா ஏமா அழுகுறீங்க அப்படின்னு. என்னன்னே தெரியலங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு அழுகழுவியா வருது. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு பயன் அடைஞ்சிருக்காங்க அவங்க இந்த ஆட்சியினால. விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண்ணா இருக்கட்டும், எவ்வளவுங்க பெண்களுக்கு சுய உதவி குழு பெண்களுக்கான சலுகைகளா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான நிதியுதவி, பெண்களை வந்து தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள், சிறகுன்னு ஒரு திட்டம் இருக்கு, தோழி விடுதி இருக்கு, எவ்வளவு கொடுத்திருக்காரு. அந்த தலைவருக்கு மக்கள் வந்து ஆதரவா நிப்பாங்களா? இல்ல பாஜக பக்கத்துல நின்னுக்கிட்டு நான் சிறுபான்மையினரின் காவலன், யார் பக்கத்துல வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையினரை ஒடுக்கிய அவங்க சொத்துக்களை எல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு பாஜகவுக்கு உதவி செஞ்ச எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் சிறுபான்மையினர் ஆதரவாளன்னு சொல்லிட்டு, நான் வந்து விவசாயின்றாரு. யார் பக்கத்துல நிக்கிறாரு? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து 800க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கொன்று குவித்த பாஜகவுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு நான் வந்து விவசாயின்றாரு இவரு. இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? இது இவருக்கே தெரிய வேண்டாமா? ஐயோ என்னடா அது, இப்படி நாமளே அசிங்கப்படுறமேன்றது அந்த எண்ணம் கூட அவருக்கு இல்ல. பாத்தீங்களா? அந்த அளவுலதான் அவருடைய நிலை இருக்கு இங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த வரவேற்பு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்குமே இருக்குதே. கண்டிப்பா. அதாவது வந்து நீங்க நயன்தாரா அவர்கள் வெளியில வந்தா கூட இதே மாதிரியான ஒரு கூட்டம் பின்னாடி வரதான் செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு தலைவராக அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துல அவர் பேசுறதை நிதானிச்சு கேட்பாங்க. ஆனா நீங்க அவர் கூட்டத்தை பார்த்திருக்கீங்கல்ல, ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே அங்க ஒரே சத்தமா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அவரை பார்க்க வர்றவங்க எல்லாருமே ரசிகர்கள் தான் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்து தாங்க திரையில பார்த்து ரசித்த ஒரு, கண்டிப்பா விஜய் இப்படி போனார்னா நான் கூட ஒரு நிமிஷம் நின்று பார்க்க தான் செய்வேன். ஸ்கிரீன்ல திரையில பார்க்க தான் செய்வோம். ஏன்னா விஜயோட டான்ஸ் பிடிக்கும், விஜயோட அந்த விஜய் நடிக்க வந்த புதுசுல நம்ம விட்டு புள்ளவா இருக்காருப்பா அப்படின்லாம் நம்ம வந்து பேசியிருப்போம் இல்லையா? அப்போ பரவாயில்லையே விஜய் போறாருப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று பார்க்க தான் செய்வோம். ஏன் இமான் அண்ணாச்சி போனா கூட நின்று பார்ப்போம், போய் பேசதான் செய்வோம் நாம. புரியுதா? அப்போ
நமக்கு வந்து எளிதில் பார்க்க முடியாத ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா போய் விழத்தானே செய்வோம். அப்ப அந்த கூடுற கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டாலாம் மாறாது. அதுல இன்னும் சொல்ல போனா பாதி பேருக்கு ஓட்டர் கார்டே கிடையாது. ஒரு அரசியல் புரிதலற்ற வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு வர்ற கூட்டத்தோட நீங்க ஒப்பிடவே முடியாது. ஒப்பிடவே கூடாது. முதல்ல இல்ல பல கட்ட பிரச்சனைகள், பல கட்ட தடைகளை தாண்டி 1 மணி நேரம் மட்டுமே கொடுக்கப்பட்ட நிலைமையிலையுமே வந்துட்டு பிரச்சார களத்துல மறுபடியும் குதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, பேசப்படாத விஷயங்கள். அதுல இல்ல பல கட்ட தடைகளை தாண்டி, பல கட்ட பிரச்சனைகளை தாண்டி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏங்க அதாவது வந்து இவர் சொல்றது எல்லா தடைகளையுமே திமுக தான் வரிசையா போட்டிருக்கு. அப்படி வந்தாருன்னா இங்க ஒரு கட்டையை போடுவாங்க திமுக, ஒரு குழி தோண்டி ஆமா வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது இதெல்லாம், இதை சொல்லியே வந்து இவர் தேர்தலை முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரியா? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல முதலமைச்சர் நினைச்சா உடனே ஒரு உத்தரவெல்லாம் போட முடியாது. வருண்குமார் அவரை கையில வச்சு அவங்க கிட்ட ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இவர் அதை செயல்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு தலைமைச் செயலாளரை மாத்துறதும் டிஜிபி இவங்களெல்லாம் காவல்துறை அதிகாரி தலைவரை மாத்துறதெல்லாம் யார் மாத்துறா? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தான் மாற்ற முடியும். ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்கு. இதுல இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அப்படி இவர் விஜய் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அதே தேர்தல் ஆணையம் வந்து காவல்துறை தான் வந்து எல்லாம் பண்ணுது, எல்லா இடைஞ்சலும் பண்ணுது. ஏன்னா காவல்துறை வந்து ஸ்டாலின் கிட்ட இருக்குப்பா, அதனால இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லா மேடையிலையும் போய் அழுதுட்டு இருக்காருல்ல விஜய். அதே காவல்துறை அதே 1 மணி நேரம் தானே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்குது. இல்ல அவரோட காவல்துறை தானே, நீங்க இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, ஒரு 4-5 மணி நேரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திமுக காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது தானே? கொடுக்கல இல்ல. தேர்தல்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க. இது எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தேர்தல்லாம் என்னன்னு தெரியுது. அனுபவம் இங்க இப்படிதான் இருக்கும், இது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நீ பிரதமரே வந்தாலும் ரோட் ஷோக்கு 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான், 40 நிமிஷம் தான் கொடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான். போன தடவை தியாகராய நகர்ல அவர் கொடுத்த ரோட் ஷோ அவ்வளவுதாங்க. யாரா இருந்தாலும் சரி, அதாவது முன்னாள் முதலமைச்சராக இங்க இருந்தவரா இருந்தாலும் சரி, இப்ப முதலமைச்சராக இங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இருந்தாலும் சரி, பிரதமர் வந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் தான் உங்களுக்கும் ஒதுக்க முடியும். அதுவும் நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். புரியுதா? இவங்க வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணிட்டு, அதுவும் ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு 750 பேர் தான் சேர் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க நிக்கிறது அதெல்லாம் வேற. 750 சேர் தான் பெர்மிட்னு சொல்றாங்க. ஒரு தெருமுனை கூட்டம் போட்டீங்கன்னா ஒரு 200 பேர் தான் நீங்க வந்து கூட்ட முடியும்னு சொல்றாங்க. இவங்க வந்து நாங்க 5000 பேரை கூட்டுவோம்னு சொல்லிட்டு நீ அப்ளிகேஷன் கொடுத்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா ஆகாதா? எல்லாருமே படிச்சிருக்காங்க தானே, அங்க படிக்கலையா? படிச்சதா தான் சொல்றாங்க. படிச்சிருக்காங்க தான் சொல்றாங்க. சரி ஓகே விட்டுருங்க. அவங்களுக்கு இது கூட தெரியலையே, சரி தெரியல ரைட்டு விட்டுருங்க. மிக மூத்த அரசியல்வாதி, சரியா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து அதிமுகவில் பயணித்த திரு செங்கோட்டையன் உங்க கூட தானே இருக்காரு. அவர்கிட்டயாவது கேட்கலாம்ல நீங்க. அவரே இப்போ சளி பிடிச்சா விசிலடிங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவரே மாத்தி வச்சிருக்காரா அப்படிங்கறதையும் பார்த்து. சரி, பிரச்சாரத்துல அவருக்கு ஒண்ணு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல்ல வந்து அவர் இந்த பயண திட்டங்கள் வகுக்கிறது வைக்கிறது இதுல எல்லாத்துலயுமே வந்து கெட்டிக்காரு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த பயணங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து டிசைன் பண்ணுவாரு, அவர் தான் அந்த இடங்கள் எல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும் தான். இருந்தாலும் இவ்வளவு காலமா தேர்தலில் நின்றுருக்காரு. அவர் தொகுதியிலேயாவது அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு எல்லாம் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டயாவது கேட்கணும்ல இவங்க, கேட்கணுமா இல்லையா? அதுவும் கேட்கல. என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சலசலப்பை உருவாக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒரு சின்ன சலசலப்பையாவது உருவாக்கி விட்டுறணும். அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வந்துருவாங்க செஞ்சிருவாங்க, அதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக். அதெல்லாம் அது என்னமோ அவங்களுக்கு கிடையவும் கிடையாது, சும்மா பேச வேண்டியது, அவ்வளவுதான். காரைக்குடியில அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு. இப்போ ஏதாவது கட்சி போனாங்கன்னா அங்க வந்து தோரணங்கள்லாம் கட்டி ரெடி பண்ணுவாங்க. ஆனா அந்த மரக்கிளைகள் எல்லாமே தடுப்புகளை வச்சு மறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல என்னன்னா, அது அவர்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை எடுக்கிற நடவடிக்கையாக கூட இருக்கலாம். தாவேகாவினருடைய அந்த உயிர் அப்படிங்கிறது, மனித உயிர்ன்றது விலை மதிப்பற்றது தானே. உங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்கக்கூடிய ஒரு வேகத்துல, ஒரு மோகத்துல உங்களுக்கு வந்து உங்களை பற்றிய கவலை இல்லாமல் நீங்க வந்து போறீங்க, அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, விலை மதிப்பில்லாத உயிர்கள் எல்லாம் வந்து வீணா போகுது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில முன்னேற்பாடுகளை அங்க வந்து செஞ்சிருக்கலாம். சரியா? இன்னொன்னு, அங்க இருக்கிற சில பொது சொத்துக்கள், நீங்க டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா கூட புடுங்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. சரியா? அப்ப அங்க இருக்கிற மற்ற கடைகள், மற்றவங்க கடை வச்சிருக்காங்க அங்க, அதை நீங்க போட்டு உடைக்கிறீங்க. ஒரு தள்ளுவண்டி கடையை மூடிட்டு அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு போறாங்க, அது மேல ஏறி நின்று மொத்தமா உடைச்சு போட்டுறீங்க.
அப்ப இது எல்லாத்தையும் பொதுமக்களுடைய சொத்துக்களையும் பாதுகாக்கணும், உங்களுடைய உயிர்களையும் பாதுகாக்கணும், பாதுகாப்பு தரணுன்றதுக்காக சில ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருக்கலாம். இதுல ஒண்ணு பெருசா வந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இப்ப நீங்க வந்து உங்க அண்ணன் விஜயை பாதுகாக்கிறதுக்கு, அதாவது ஐ மீன் உங்ககிட்ட இருந்தே உங்க அண்ணன் விஜயை பாதுகாக்கிறதுக்காக அவரை பத்திரமா பனையூர்ல உட்கார சொல்லிட்டு வெறும் அட்டை விஜயை வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேக்குறீங்கல்ல, அது ஏன் ஓட்டு கேக்குறீங்க? அப்புறம் ஏன் உங்க அண்ணனை தெரு தெருவா கூட்டு போக வேண்டியதானே? இல்ல அவரை இட்டுன்னு வர்றது கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு? கூட்டிட்டு போக வேண்டியதானே? அப்போ அதுக்கு நீங்க ஏன் வந்து அந்த கட் அவுட்டை வைக்கிறீங்கன்னா போய் பாயிறீங்க. அதையெல்லாம் போய் காவல்துறை தடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ கரூர்ல நடந்த அந்த சம்பவமே வந்துட்டு என்ன நடந்தது, அது யார் காரணங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா விஜய் மேல பழி போடுறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு வேற கேட்டிருந்தாரு மக்கள் கிட்ட போயிட்டு. ஓ, எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்பதான் விசாரணைக்கு 2 தடவை போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு. கரூர் சம்பவத்துக்காக தான் வந்து அவர் என்ன பண்ணாரு, விஜய் வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. அங்கேயே வந்து சிபிஐ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காலதாமதமா அங்க போனதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு சிம்பிளா அவங்க வந்து முடிச்சிட்டாங்க அதை. சரியா? அதுக்கப்புறமும் நீங்க வந்து எதுக்கு ஏன் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து காய்ச்சு கத்திட்டு இருக்கணும்? தெளிவா சொல்லியாச்சு, நீங்க காலதாமதமா போனதான் காரணம்னு. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்க ஜனநாயகன் ஷூட்டிங்கே நீங்க நடத்திருக்கீங்கடான்றாங்க. யாரு? திமுக சொல்லல, சிபிஐ சொல்லுது. ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு. இதையே தான் நக்கீரன் கோபால் அண்ணன் சொன்னாரு. உளுந்து கடிச்சாங்க. இப்ப அது உண்மைன்னு ஆயிடுச்சுல்ல. அப்ப யாரு வந்து உங்களுக்கு வந்து என்ன தடை போடுறாங்க? ஒழுங்கா கூட்டத்தை நடத்துங்கடான்னு சொல்றோம், ரூல்ஸ் படி நடந்துக்கோங்கடான்னு சொல்றோம். அந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்களாவே வச்சுக்கிட்டு விசில் அடிக்க விடாத, அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் சொல்லித்தா. முதல்ல உனக்கு தெரியாது, அது வேற, அது விட்டுரு. அட்லீஸ்ட் அங்க யார் இருக்கா? ஆனா நாஞ்சில் சம்பத் அங்க போய் சேர்ந்திருக்காருல்ல. ஆனா உண்மையிலேயே விடுங்க, அவரை பத்தி நான் எதுவும் சொல்லல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அரசியல் அதை என்ன சொல்றது, எத்தனையோ கட்சிகள்ல இருந்தாரு, அவ்வளவு அனுபவங்கள் அவருக்கு இருக்குல்ல. அவரை வச்சு வந்து அரசியல் வகுப்பிடுங்க. புரியுதா? தேர்தல் அரசியல் வேணா அவருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வரலாறு தெரியும்ல, அரசியல் வரலாறு தெரியும், சமூக வரலாறு தெரியும், எல்லா வரலாறும் பேசுவார் அவரு. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். திராவிட இயக்க வரலாறு கரைச்சு குடிச்சிருக்கிறார் அவரு. அவரை வச்சு ஒரு வகுப்பிடுங்களேன் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு. நிர்வாகிகள் அப்படி இன்னைக்கு வேட்பாளர்கள் போட்டிருக்காருங்க விஜய். அந்த வேட்பாளர்களோட லட்சணத்தை பாத்தீங்கல்ல நீங்க எப்படி இருக்குன்னு. ஒருத்தர் கஞ்சா கேஸ்ல ஜாமீன்ல வந்து 10 நாள் தான் ஆகுது, அந்த அளவு கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்காப்ல. இன்னொருத்தர் வந்து பெண்கள் பிரச்சனையில வந்து யாரோ எதுல இந்த என்ன நிகழ்ச்சி எது டிவியில வருமே, சொல்வதெல்லாம் உண்மை புகழ் அப்படின்னு கூட அவருக்கு போட்டு கூட இவங்க போஸ்ட் அடிச்சால் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சீட்டு. இன்னொருத்தர், ஐயோ இந்த இவர் நம்ம சின்னத்திரை நடிகர் விஸ்வா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நடத்துறாரு. சரியா? அதோட பேர் வந்து நல்லா இருக்கும், அதோட பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அவ்வளவு அருமையா வந்து அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. மாற்றம் தேவைன்னு சொல்றீங்களே, இதை பாருங்கடா, இந்த மாற்றத்தை தான் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு விஜய். பேசின ஒரு வீடியோங்க, ஐயோ ஒரு லேடி அவ்வளவு கேவலமா பேசுறாரு. வெளிப்படையா அவ்வளவு கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி, அவ்வளவு அபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அப்படி பேசுறாரு அவர். அவரை தான் இவர் என்ன பண்றாரு, வேட்பாளரா அறிவிக்கிறாரு. இன்னொருத்தர் அவர் என்னவா இருக்காரு, அவர் தான் இந்த இதுல 10 நாள்ல ஜாமீன்ல வந்த ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தருடைய அறிவிப்பும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரிமினல் பின்னணி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. இன்னொருத்தர் மருத்துவர் ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் என்னடான்னா ஒரு வீட்டை பூட்டி இருக்காங்க, கேட்டை பூட்டி இருக்காங்க, அதுல அவ்வளவு வரம்பு மீறி பேசுறாரு அந்த பெண்களை. அவ்வளவு இதோ கையில கிடைக்கிறத தூக்கி அடிக்கிறார், நீ வெளியில வா, உன்னை சாவடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா வந்து பேசுறாரு. இப்ப இவங்களை எல்லாம் தான் இவர் வேட்பாளரா அறிவிக்கிறாரு. அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, நானே நேராக ஆய்வு செய்து வேட்பாளர்களே இதெல்லாம் என்னது இது? அப்ப இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்க சேர்த்து நீங்க வந்து தேர்வு பண்ணி அறிவிக்கிறாருன்னா அப்ப என்ன லட்சணம்? அந்த தாவேக்காவோட தரம் என்ன? எப்படி தமிழ்நாடு பாஜகவுல வந்து அவரு இப்ப இந்த சீட்டு கிடைக்காம பாவம் அழுதுட்டு இருக்காரு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை. அவரு தலைவரா இருக்கும்போது இப்போ அவ்வளவு பேர் பாஜகல சேர்ந்தாங்கங்க. பார்த்தா அஞ்சலைன்னு ஒருத்தங்க கஞ்சா வித்தத உள்ள போன அஞ்சலை, அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு கொலை குற்றவாளிகள், அவங்க இவங்க என்னென்ன கேஸ், யார் மேல கேஸ் அதிகமா இருக்கோ அவங்கதான் பாஜகவுக்கு வந்து உறுப்பினரா சேர்த்து விட்டாரு. ஃபில்டர் பண்ணி பார்த்து எடுத்தாரு. எல்லாருமே இந்த மாதிரி, அதாவது ஜாமீன்ல வந்தவங்க, குற்றப்பின்னணி உள்ளவங்க, இவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்து பார்த்து சேர்த்து விட்டாரு பாஜக. எதுக்கு? தேர்தல் நேரங்கள்ல ரவுடித்தனம் பண்றதுக்கும் வன்முறைகளை இறக்கி விடுறதுக்கும் ஆள் தேடி இருக்கிறாரு போல இருக்கு அந்த அண்ணாமலை. அதே மாதிரி இப்ப இவர் வேட்பாளர்களையே அந்த லட்சணத்துலதான் அறிவிக்கிறார் இவர். அப்ப இவங்க எல்லாம் என்ன தேர்தல் கட்சிகள் இதெல்லாம்?
இப்ப இவங்க எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாகி என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெண்களுடைய பாதுகாப்புன்னு வாய்க்கிலேயே பேசுறாரே இந்த விஜய். அந்த நீங்க அறிவிச்ச ஒரு வேட்பாளருடைய அந்த வீடியோவை போய் எடுத்து பாருங்க. நான் சொன்ன அந்த விஸ்வா அவருடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு பார்க்க சொல்லுங்க மக்களை. அவர் பேசுற பேச்சு அது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி கேவலமா பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்க அறிவிச்சுட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு. எப்படி பேசுறீங்க நீங்க இதெல்லாம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க, ஒரு பெண்ணு வேலைக்கு போயிட்டு 12 மணி 12:30 வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல நின்று போறாங்க. இங்க பாருங்க, இந்த ஏரியாவே வெறிச்சோடி கிடக்கு, நான் போயிட்டு இருக்கேன் பாதுகாப்பா, இந்த வழியா தான் நான் தினமும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அவ்வளவு பாதுகாப்பா போறேன். அந்த முனையில வந்து இவங்க போலீஸ் பேட்ரோல் அங்க நிப்பாங்க நைட்டு பாதுகாப்புக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியா அவங்க வந்து பார்ப்பாங்க, பத்திரமா கொண்டு போய் வீடுகளில் விடுவாங்க. இவ்வளத்தையும் அந்த பொண்ணு வந்து வீடியோவா பேசி போடுது. அந்த பொண்ணு எந்த கட்சியும் கிடையாது. அதே மாதிரி வடமாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யற பெண்களை பாருங்க, தெலுங்கானாவில ஆந்திராவில இருந்து இங்க இருக்கிற பெண்களை பாருங்க, அவங்களே சொல்றாங்க எல்லாமே வீடியோக்குள்ள ஆதாரமா இருக்கு. இங்க நாங்க வந்து அவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம், எங்க ஊர்ல கூட ஆந்திராவில கூட நாங்க அவ்வளவு பாதுகாப்பா இருந்தது இல்ல, தமிழ்நாட்டுல நாங்க அவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு கேவலமான வேட்பாளர்களை, பெண்களை மோசமா இழிவா அசிங்கமா ஆபாசமா பாக்குற வேட்பாளர்களை எல்லாம் நீங்க வந்து ஆட்கள் எல்லாம் வேட்பாளரா வச்சுக்கிட்டு எப்படி விஜய் வந்து நீங்க பேசுறீங்க? எப்படி எழுதி கொடுக்கறவங்களுக்காவது ஒரு அறிவு வேண்டாமா? என்னடா இது இப்படி எல்லாம் அறிவிச்சுட்டு இந்த மாதிரிலாம் சந்தி சிரிக்குது பல இடங்கள்ல, இப்படி பேசுறதுக்கு இப்படி எழுதி கொடுக்கலாமா சொல்லிட்டு கொஞ்சமாவது நாசுக்கா எழுதி தர வேண்டாமா? இல்ல, இந்த வேட்பாளர்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இத்தனை நாள் வரைக்குமே எல்லா விஷயங்களுக்குமே சதி 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 அதை சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கடைசியில வந்து அவங்களோட குடும்ப பிரச்சனை விவாகரத்துக்கு கூட சதிதான் நடந்தது அப்படிங்கிறத நேற்றுக்கு குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு 30 நாள் முன்னாடி சதி செஞ்சு இந்த மாதிரி விவாகரத்து வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதே விஷயத்தை பத்தி அவங்களுடைய அப்பா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பேசியிருந்தாரு பாத்தீங்கல்ல, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. இவன் திருந்தணும் அப்படின்னு பேசினாரு அவர். அப்ப அவங்க அப்பா என்ன சதி செய்யறாரா இவருக்கு எதிரா? இல்ல அவரு அதை கூட சொல்லுவாரு, திமுக சொல்லிதான் எங்க அப்பா அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. இது இப்ப கிடையாது, இப்ப தேர்தல் நேரத்துல சதி ரைட்டு, இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானே. சொல்றாங்க 15 வருஷமா நடக்குதுன்றாங்க. 15 வருஷமா நடக்குதுன்னு அவங்களுடைய மனைவி தான் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. அவங்க யாரும் வந்து பின்னணியில இருந்து யாரு இயக்குறாங்கன்னு இவர் சொல்ற அசிங்கமா இல்லையா அப்படி எல்லாம் பேசுறதுக்கு விஜய்க்கு? இல்ல திமுகவுக்கு இதுதான் வேலையா? திமுகவுக்கு இதுதான் வேலையா? அவங்களுடைய அரசியலே வேறங்க. அவங்களுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல், சமூக நீதி அரசியல். நீங்க வந்து இது பேசுறது மூலமா அவரே வந்து தரம் தாழ்த்திக்கிறாரு விஜய். ஒரு கட்சியோட தலைவர் உங்களுக்கு வந்து ஒழுங்கா அரசியல் செய்ய தெரியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, சிக்கலுக்கு மேல சிக்கலா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆக்கிக்கிட்டீங்க, அப்ப தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியல அப்படின்னா உடனே பக்கத்துல இருக்கிறவங்க மேல பழிய தூக்கி போட வேண்டியது தானே? அததான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம். உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம என்ன சொல்றது, நீங்களே வந்து தப்பா வந்து அப்ளிகேஷன்ஸை கொடுத்துட்டு அது ரிஜெக்ட் ஆனா, தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணா அதுக்கும் வந்து திமுக தான் காரணம். உங்களுக்கு வந்து கூட்டம் நிறைய கூடி இருக்கு அப்படின்னாலும், அல்ல அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கும் திமுக தான் காரணம். டெல்லிக்கு போய் விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டு சிபிஐ வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா சிபிஐ சொல்ல வச்சதும் திமுக தான் அப்படின்னு கூட நீங்க சொல்லுவீங்க. ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல திமுகவை சொன்னா நம்ம வந்து வளர்ந்துடலாம். சரியா? அதாவது பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுக ஒரு பெரிய கட்சி, திமுக மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை நாம வந்து விமர்சனம் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அது வந்து கவனம் பெறும், அது வந்து நம்மளை வளர்த்து விடும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் அலையிறாங்க. அப்படி விஜய் மட்டும் கிடையாது. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல போயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க நீங்க. அதாவது இவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கிடையாது எடப்பாடி. அவர் வந்து ஒரு வயதில் மூத்தவரா இருக்கலாம், சரியா? அரசியல் அனுபவத்துல வேணா வந்து அரசியலுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வேணா அவர் சொல்லிக்கலாமே தவிர அதற்கு ஏற்ற ஒரு பக்குவமான அனுபவம், ஒரு பக்குவமான அணுகுமுறை வந்து எடப்பாடி கிட்டையும் கிடையாது. அப்ப நேத்துக்கு வந்து விஜய் கிட்டையும் அது கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் தன்னை நடிகரா தான் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு தலைவனா அவர் நினைக்கவே இல்லை, வெறும் நடிகரா தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. சரியா? அப்ப இவங்க 2 பேருக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. இவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா திமுகவை அணுகவே முடியாது, பக்கத்துல வந்து போவே முடியாது இவங்களால. திமுகவினுடைய அரசியலை பற்றி இவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு அரசியலை இவர்களால முன்னெடுக்கவும் முடியாது. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து
அவர் ஊழல் செஞ்சு வச்சிருக்கிற அடிச்சு வச்சிருக்கிற காசை வந்து காப்பாற்றணும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணா அப்படின்னு எழுதினாரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய நினைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது கூட அவர் அண்ணான்ற பேரை எழுதினாருன்னு சொன்னேன் இல்லையா. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் முடங்கி போய் கிடக்கிற காலகட்டத்துல அவர் கையில நீங்க ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா அவர் என்ன எழுதுவாருன்னு நான் சொல்லட்டுமா? சம்மந்தி அடிச்சு வச்ச காசெல்லாம் பத்திரமா இருக்கா, இததான் அவர் எழுதுவாரு. அவ்வளவுதான் அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் அதுதான். மற்றபடி தமிழ்நாட்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடணுன்ற எண்ணம் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் இருக்க முடியாது. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதுதான் தமிழ்நாடு ஒரு படி உயர்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதின மாதிரி கலைஞர் குறித்து அவர் எழுதும்போது, உங்களுடைய பேனா ஒவ்வொரு முறை தலை குனியும் போதும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்ததுன்னு எழுதினார் இல்லையா, அதுதாங்க உண்மை. கண்டிப்பா நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.